உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் ஜோதிடம் பேசுகிற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம், வயது வரம் கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். கும்ப ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள். இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதி உங்க ராசியிலே சனி பகவான் வக்கரகதியில் இருக்க போறாரு. அந்த வக்கர காலகட்டங்கள் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல கும்ப ராசி அன்பர்கள் மெயினா பாத்தீங்கன்னா செலவு பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. செலவு அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா புதுசா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போகாதீங்க. புதுசா நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்றேன், புதுசா இடம் நான் எடுத்து பண்றேன், புதுசா ஆளை ரெக்ரூட் பண்றேன் அப்படின்ற விஷயங்கள் செய்யாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய செலவுகள் வரக்கூடிய ஒரு தருணமா இருக்கு. ஏன்னா இந்த சனி பகவான் வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா அதிகப்படியான பலனை கொடுப்பாரு. அதிகப்படியான பலனை கொடுப்பாருன்னா உங்க ஜென்ம ராசியிலே சனி பகவான் இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு செலவை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அப்ப முக்கியமான செலவுகள் தவிர தேவையில்லாத ஒரு ஆடம்பர செலவுகள் இல்ல. பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே என்ன யோசிப்பீங்க, அதுவும் கும்பராசிக்காரங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா, ₹1 போட்டா ₹2 பணம் எடுத்தலாம்ல, நம்ம தான் பண்ணாதான் வந்துடும்ல அப்படின்னு நினைச்சு செய்வீங்க. அது நடக்காத காலகட்டமாக இந்த 139 நாள் இருக்க போகுது. அதனால புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் செய்யாம இருக்கிறது கண்டிப்பா கும்பராசி என்பவர்களுக்கு நல்ல பலனை தரும். அதே போல இந்த காலகட்டத்துல வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா இடமாற்றம் பண்ணி வேலை வாங்கணும். பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில இருக்கீங்க, நான் வெளியூர் போனா நல்லா சம்பாத்தியம் வருது சார், வெளியூர் கம்பெனில கிடைக்குது, நான் தான் போகாம இருக்கேன், போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நீங்க வெளியூர் போய் வேலை பார்க்கலாம், வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். நீங்க தான் என்ன நிறைய ஒரு ஒரு ரெண்டுங்கட்டான ஒரு சூழ்நிலையோட ஒரு யோசனையோட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சனி வக்கர பேச்சு பலன்கள் இருக்க போகுது. நம்ம போலாமா, போனா இல்ல நல்லது நடக்குமா, இல்ல நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா, நம்ம அங்க போயிட்டு திரும்பி வரா மாதிரி சூழ்நிலை வந்துருமா, இந்த மாதிரி யோசனைகள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதை தவிர்த்துட்டு நீங்க வெளியூர் போறதுக்கு, வெளிநாடு போறதுக்கு கண்டிப்பா முயற்சிகள் பண்ணலாம். நிறைய பேருக்கு நீங்க இப்ப வெளியூர்ல வேலை பார்க்குறீங்க, நான் சென்னைக்கு வரணும், எங்க வீட்டிலேயே எங்க அப்பா அம்மா கூட வேலை பார்க்கணும், எங்க மனைவி கூட சேர்ந்து இருக்கணும், அதனால நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரலாமான்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான நேரமாக இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. ஆனா அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணமா இருக்கு. கும்பராசி என்பது இது ரொம்ப அதிகமா பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா அரசாங்கத்துல நல்ல ஒரு பதவியில வேலை வாய்ப்பு கிடைக்கும். எக்ஸாம்ஸ் அழகா கிளியர் பண்ணுவீங்க. அது எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, நீங்க குரூப் 1 குரூப் 2 எழுதினாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாலும் சரி, இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க, இல்ல நான் ஒரு பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், பேங்க் வேலைக்கு ட்ரை பண்றேன் அப்படி இருந்தாலும் கண்டிப்பா செய்யலாம். அது மாதிரி வெளிநாடு போய் படிக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது ஒரு வெளிநாட்டுல ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு சில ஸ்காலர்ஷிப்லாம் கிடைச்சிக்காது. ஆனா இந்த 139 நாள் அப்ளை பண்ணினா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுக்கு வைக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் அழகா பாஸ் பண்ணி வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய அற்புதமான தருணமா இருக்கு. அதுக்கான முயற்சிகளை கும்பராசியர்கள் கண்டிப்பா செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாட்டிலே இருக்கீங்க, வெளிநாட்டுல இருந்தும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், வெளிநாட்டுல படிச்சு முடிச்சுட்டேன், வெளிநாட்டுல போய் படிச்சேன், அங்கேயும் வேலை இல்லாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் வேலை கிடைச்சே தீரும். இல்ல சார் நான் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், நல்லபடியா இருந்தேன், ஃபேமிலியோட இருந்தேன், திடீர்னு வேலை போயிடுச்சு, என்ன பண்றது தெரியாம இருக்கேன், ஆட்கொலை பண்ணிட்டாங்க, பாத்தீங்கன்னா எனக்கு சம்பளம் கம்மி பண்றேன்னு சொன்னாங்க, அதனால நான் வேலையை விட்டுட்டேன், இல்ல எனக்கு வேலையே கொடுக்காம வச்சிருந்தாங்க, நானே ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, இல்ல திடீர்னு ஒரு நாள் என்னை வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கவங்களாம். அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த 139 நாள்ல வேலை கிடைச்சே தீரும். அதுக்கான முயற்சிகளை மட்டும் நீங்க அதிகமா பண்ணணும். ஏன்னா அந்த காலகட்டம் என்னன்னா நீங்க ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருப்பீங்க. என்ன செய்யலாம்னு தோணாம இருக்கும். ஐயோ நம்மளுக்கு வேலை போயிடுச்சே, நம்ம நல்லா வேலை
பார்த்தோமே, ஏன் திடீர்னு வேலைய விட்டு அனுப்பிச்சுட்டாங்கன்னு, எதுக்காக அனுப்புனாங்கன்னே உங்களுக்கு தெரியாத சூழ்நிலைகள் தான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு நீங்க புது வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. இது உங்க வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணம். ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர போறீங்க. அதுக்கான நேரமா தான் சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதேபோல பிசினஸ் பண்றீங்க. ஏற்கனவே சொன்ன மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. பணம் விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல நல்ல விஷயமா இருக்கும். அதேபோல இந்த காலகட்டத்தில பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட்ட நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதெல்லாம் செய்யலாம். இல்ல சார் நான் வந்து அதர் ஸ்டேட்ல போய் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறேன். அதர் ஸ்டேட்ல போய் நான் வந்து ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னா, அதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமான நல்ல சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கு. நெறைய கும்பராசி என்பர்கள் டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல இருப்பீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஐடி ஃபீல்ட்ல இருப்பீங்க. ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்குலாம் வேலை வாய்ப்புலாம் வெளிநாட்ல அழகா கிடைக்கும். வெளியூர்ல இருக்கீங்க, வெளிநாட்டிலே இருக்கீங்கன்னா, கண்டிப்பா கிடைச்சே தீரும். அதே மாரி ஐடில பிசினஸ் பண்றீங்க. நான் வெளிநாட்ல ஏதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். வெளிநாட்ல போய் ஏதாவது பிசினஸ் எடுக்கலாம்னு நெனைக்கிறீங்கன்னா, அதெல்லாம் சூப்பரா செய்யலாம். கண்டிப்பா கும்ப ராசி என்பவர்களுக்கு கிடைச்சே தீரும். ஏன்னா, சனி பகவான் உங்க ராசியாதிபதி. அவர் அங்கேயே இருந்து வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில உங்களுடைய பேர், புகழ் வெளில தெரியறதுக்கான நேரம். உங்களுடைய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு. அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். அதேபோல இந்த காலகட்டத்தில யாரெல்லாம் கும்ப ராசியில இருக்கீங்களோ, ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, சூப்பரான காலகட்டமா இருக்கு. என்னன்னா, நீங்க விக்கக்கூடிய இடம், வீடு, இல்ல நீங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாள் விக்க முடியாம இருக்கீங்கன்னா, கொஞ்சம் கம்மி ரேட்ல கேட்பாங்க. அவ்வளோதான் விஷயமே தவிர, ஆனா அதுலேருந்து நெறைய பணம் வரவுகள் வரக்கூடிய தருணமா இருக்கு. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். இல்ல சார் நான் ஒரு வேலை பார்க்குறேன், ஒரு வீடு வச்சிருந்தேன், அத விக்க முடியல. இடம் வச்சிருந்தேன், அத விக்க முடியல. அதெல்லாம் விக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா விக்கலாம். கொஞ்சம் கம்மி ரேட்ல போகும். அவ்வளோதான் விஷயமே தவிர, உங்களுடைய பிரச்சனை அதிகமா இருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு வித்தா, உங்களுக்கு அது நல்ல ரேட் போகும். இல்ல எனக்கு என் பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இல்ல எனக்கு தலைய பிக்கிற மாரி ஒரு கடன் இருக்கு சார். எனக்கு இத வச்சு தான் நான் பிசினஸ் பண்ணணும். இத வித்து தான் நான் ஒரு இடத்துக்கு கட்டணும். இத வித்து தான் நான் வந்து லோன குளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா கம்மி ரேட் ஆனாலும் பரவால்ல. 1,00,000 நஷ்டமானாலும் பரவால்ல. நீங்க அத குடுத்துட்டு வெளில வர்றது நல்ல பலன குடுக்கும். ஏன்னா கும்பராசி என்பது 7 சனி காலகட்டம் நடக்கிறதுனால, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க ஒவ்வொரு பிரச்சனையா சால்வ் பண்றது நல்லது. அது இடம் பிரச்சனையா இருந்தா, கண்டிப்பா நீங்க அத வித்துட்டு வெளில வர்றது ஒரு அனுகூலமான சூழ்நிலையாக கும்பராசி என்பதுல இருக்கும். சில பேர்லாம் என்ன நினைச்சுட்டீங்கன்னா, ஐயோ! நம்ம வந்து எப்படி இடத்த விக்கிறது? ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குனோமே, ஆசைப்பட்டு வாங்குனோமே, ஒரு வீடு வாங்குனோமே, அது விக்காம இருக்கே. இல்ல நான் இவ்வளோ காசு போட்டிருக்கேன். எனக்கு இவ்வளோ வந்தா தான் நான் விக்க முடியும் சார். இல்லன்னா எனக்கு 1,00,000 நஷ்டமாயிடும், 2,00,000 நஷ்டமாயிடும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாரி யோசிக்காதீங்க. இன்னும் 1 வருஷம் நீங்க அத வச்சுட்டு, நீங்க ஒரு பேங்க் லோன் கட்டுறீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்கன்னா, அந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு, அத வித்துட்டு வெளில வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து திருமணம் நடந்தே தீரும். ஏன்னா உங்க ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வை 7ஆம் வீட்ட பார்ப்பார். அப்போ ஒரு களத்திரம், அதாவது ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா மனைவி, பெண் ஜாதகமா இருந்தா கணவர் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய தருணமா இருக்கு. அதனால கண்டிப்பா கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகியே தீரும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. திருமணம் ஆனவங்களுக்கு பிரிஞ்சிருக்கீங்க, விவாகரத்து ஆயிருக்கு, நான் மறுதிருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கும் மறுதிருமணம் நடக்கும். இல்ல பிரிஞ்சிருக்கீங்க, எனக்கு வந்து என் கணவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு, என் மனைவி என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம், 2 பேரும் வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம், கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த மாரி இருக்கவங்க இந்த காலகட்டத்தில எந்த ஒரு மாற்றத்துக்கான முயற்சிகள் செய்யாதீங்க. நீங்க போய் பேசுறதோ, இல்ல அவங்க உங்ககிட்ட வந்து பேசுறதோ, கண்டிப்பா சண்டைய தான் அதிகமாப்படுத்துமே தவிர, கண்டிப்பா பிரச்சனைய தீர்க்காது. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அதே மாரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் கிடைச்சே தீரும். ஆனா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அது கொஞ்சம் செலவும் ஆகும். உடல்நிலை நீங்க வருத்திக்கிட்டு தான் நீங்க அத ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாரி இருக்கும். அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி. குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். ஆனா அதுக்கு நீங்க செலவு பண்ற மாரி சூழ்நிலை இருக்கு. அந்த மாரி பண்ணணும், உங்களால பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் போங்க. குழந்தை பிறந்தே ஆகும். கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்க வீட்ல ஒரு குழந்தை சத்தத்த நீங்க கண்டிப்பா கேட்கலாம். அதேபோல கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நெறைய அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கு. பூர்வீகத்தில பிரச்சனை இருக்கு, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. எங்க அண்ணன் கேஸ் போட்டார், தம்பி கேஸ் போட்டார்னா, இந்த காலகட்டத்தில போய் பேசுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்லா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இல்ல பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து தீரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதுக்கான முயற்சிகள இந்த கும்ப ராசி என்பவர்கள் செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள்
பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல கூடிய திசைகளுக்கு திசாபுத்திகள் நல்லா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சொன்னத விட அதிக பலன் கிடைக்கும். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சனி திசை நடக்குது சார். எனக்கு வந்து புதன் திசை நடக்குது. நெறைய கடன் வந்துருச்சு. சனி திசையில நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல. கடன் தான் மிஞ்சிருக்கு. எனக்கு பிரச்சனை தான் இருக்கு. வேலையில இதுவரைக்கும் நான் செட்டிலே ஆகலன்னு நெனைக்கிறவங்க, உங்க சுயஜாதத்த பார்த்துட்டு வேலை மாற்றம் பண்றது, தொழில் மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 91 ஜாதகம் குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ரூ. 300 குடுக்குறோம். வேணுன்றவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.